ஹாய் நண்பர்களே, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்த இருக்குது. அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களின் நலனுக்காக சென்னை மைய பலவகை தொழில்நுட்ப கல்லூரியில் புதிய திறன் மையம் அமைக்க 50 லட்சம் ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சு அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. நண்பர்களே, இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. மாற்றுத்திறனாளிகள் நலனை பேணி காத்திட அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் அதற்காகவே தனியாக ஒரு துறையை உருவாக்கி அதில் நிறைய பணிகளை நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக மாற்றுத்திறனாளிக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை தராங்க. பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை தராங்க. மாற்றுத்திறனாளிக்கு நவீன உதவி உபகரணங்களை அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதே போல் அரசு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயண சலுகையை அரசாங்கம் மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்குறாங்க. அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தனியாகவோ அல்லது துணைவியாளர் ஒருவருடன் பயணம் செய்ய 75% பயண கட்டண சலுகையை மாற்றுத்திறனாளிக்கு வழங்குறாங்க. இதெல்லாம் எதற்காக மாற்றுத்திறனாளிக்கு வழங்குறாங்க அப்படின்னா, சமுதாயத்தில் சுயமரியாதையுடனும் சமூக உரிமையுடனும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சலுகைகளெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்குறாங்க. எல்லோரும் எல்லாருக்கும் எல்லாமே அப்படிங்கிற ஒரு சூழலை தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்திட்டு இருப்பதாக சொல்கிறாங்க. கடந்த 2023-24 நிதிநிலை அறிக்கையில் சட்டமன்றத்தில் செவித்திறன் குறைந்த மற்றும் வாய் பேச இயலாத மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பற்ற வைத்தல், மின்னணுவியல் பாகங்களை தொகுத்தல், மின்னணுவியல் பல வகையில் பரிசோதித்தல் ஆகிய திறன்களில் பயிற்சி அளிப்பதற்காக சென்னை மைய பலவகை தொழில்நுட்ப கல்லூரியில் புதிய திறன் பயிற்சி மையம் அமைக்க உயர்கல்வித்துறையின் மூலம் 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போலவே தற்போது உயர்கல்வித்துறையின் மூலமாக இந்த 50 லட்சம் நிதி உதவி ஒதுக்கீட்டு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த திறன் பயிற்சி மையத்தில் மின் கம்பியாளர் கட்டுப்பாட்டு பலகை எலக்ட்ரானிக்கியல், மின் கம்பி சுற்று காப்பு பொருத்தும் செய்குனர் ஆகிய பாடப்பிரிவுகள் தற்போது அமைச்சிருக்கு. இதில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 2 வருட படிப்பிற்கான தேசிய தரச்சான்றிதழ் பெற்ற மாற்றுத்திறனாளிகள், இல்லைன்னா அதற்கு இணையாக 2 வருடம் அனுபவம் உள்ள மாற்றுத்திறனாளிகள், அதுவும் இல்லைன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாற்றுத்திறனாளிகள் இந்த பாடப்பிரிவுகளில் சேர்ந்து பயில தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட இந்த 2 பாடப்பிரிவுகளும் தலா 6 மாத காலத்திற்கு பயிற்சியை வழங்குறாங்க. ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் தலா 30 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் நலனை அவங்க திறனை வெளிப்படுத்தும் வகையிலும் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையிலும் தான் இந்த திறன் பயிற்சி மையம் அமைய இருப்பதாக அரசாங்கம் சொல்லியிருக்கு. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இந்த திட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி சேர்ந்த மாணவர்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு அரசாங்கம். உங்களுக்கு விருப்பமோ தகுதியாக இருந்துச்சுன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நன்றி.